கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சமையல் பண்ணவும் மாட்டேன். சமையல் பண்ணுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அம்மா தான் செய்வாங்க. நான் எப்பயாச்சும் சின்ன சின்னதா தோசை ஊத்துறது, சட்னி அரைக்கிறது இந்த மாரி மட்டும் தான் செய்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, நம்ம சமைச்சு மத்தவங்க சாப்பிட்றதுனால அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணுவேன். எனக்கு புடிச்சதெல்லாம் நானே டக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, உடனே செஞ்சுருவேன். அது வந்து நாள் கிழமைலாம் பார்த்து செய்ய மாட்டேன். ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கூட, எதாவது செய்யணும்னா கூட உடனே நெனச்சா உடனே செஞ்சுருவேன். இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு வந்து இட்லி பண்ணி சட்னி அரைச்சுட்டேன். மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து குழம்பு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே, காயெல்லாம் நெறையா இருந்தது. குருமா குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குக்கர்லேயே குருமா குழம்பு செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து கறி குழம்பு ஸ்டைலில் செய்வேன். இது டேஸ்ட்டு ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, பட்டை, லவங்கம், நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் ஒன்று போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் போட்டுக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறமேட்டா பொட்டுக்கடலை ஒரே ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கசகசா கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா வந்து நான் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போடும்போது போடக்கூடாது. ஏன்னா வாசனை நல்லா இருக்காது. நீங்கள் வந்து மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு 3 விசில் இல்லைனா 4 விசில் விட்டால் போதும். குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். காய் நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் குருமா குழம்பு எப்படி வைப்பேன்னா, நைட்டு சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மதியமே குருமா குழம்பு வச்சுப்பேன். மதியம் ரைஸ்க்கு போட்டுக்கிட்டு நைட்டு வந்து சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி அளவும் குவான்டிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா சப்பாத்திக்கு வந்து இந்தமாரி காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலவே நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் குருமா குழம்பு எப்பயுமே வைப்பேன். இட்லி தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.